நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. இந்த உபவாச ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிறவருடைய இன்னல்கள் மாறணும் ராஜா, துன்பங்கள் மாறணும்ப்பா. அவங்க இருதயத்துல எவ்வளவு கவலைகள், வேதனைகள், சொல்ல முடியாத பாரங்கள், எப்படி இதெல்லாம் மாறும், இந்த வியாதி எப்ப மாறும், இந்த தரித்திரம் எப்ப மாறும், என் தேவைகள் எப்ப சந்திக்கப்படும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த உபவாச ஜபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் பேர் பேராய் ஆசீர்வதிக்கிறீரப்பா. தூரத்தில் இருந்து உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவர்களையும் இந்த தேவ செய்தியை ஆண்டவரே தகப்பனை தாகத்துடன் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கிறீங்க ராஜா. இப்பொழுது உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஒவ்வொரு தலைகளின் மீது வந்து தொடுகிறது ராஜா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் என்று நீங்க சொல்றீங்கப்பா. உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம், உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் இந்த உபவாச ஜபத்தில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய தலையின் மீது வருகிறதப்பா. ஒவ்வொரு தலையின் மீது உம்முடைய கரம் வருகிறது ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே கரம், உடைய ஆணி பாய்ந்த கரம், உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் இந்த உபவாச ஜபத்தில கலந்து கொண்டிருக்கிறவருடைய தலையின் மீது வருகிறதப்பா. நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் மகனே. நீ திக்கற்று அலைந்து திரிவது இல்லை, நீ திக்கற்று அலைந்து திரிவது இல்லை. உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் யுத்தம் செய்வேன், உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் யுத்தம் செய்வேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் ஜெயமாய் விளங்கும்படி செய்வேன். உன் கண்களை அதிசயங்களை காண செய்வேன். ஓ, உன்னுடைய வாழ்க்கை பூத்து குலுங்கும்படி செய்வேன். உன்னை தள்ளினவர்கள் மத்தியில உன் தலையை உயர்த்தி நானே கர்த்தர் என்பதை உன் கண்கள் காணும்படி செய்வேன் என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிகவலபா ஷதோரபா ரிகரபா லிகரபலரபா. சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உபவாச ஜபத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார், உலாவிக் கொண்டிருக்கிறார். அற்பமான ஆரம்பத்தை நீ அசட்டை பண்ணாதே. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாகும், முடிவு சம்பூர்ணமாகும். உன்னை குறித்த என்னுடைய நினைவுகள் ஒன்றுமே தீமைக்கல்ல, எல்லாம் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜபத்திலே கலந்து கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்க சித்தம் கொண்டவராயிருக்கிறார். உன் ரத்த சம்பந்தங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், சபையிலே சேர்க்கப்படுவார்கள். அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறதை உன் கண்கள் காண போகிறது. ஓரி கரபலரபா, அதற்கான காரியங்கள் துரிதமாய் நடக்கும்படி என் சமூகத்திலே நீ காத்திரே. ஓரி கபலரபரபரபா ரிகலரபா ரிகடலரபா ஓரி ஷிக்கிரி பலரபா ஓரி கலா தோரி பலரபா. உடைய ரத்த சம்பந்தங்கள் தொட போகிறார். ஓரி கரபலரபா, உன் ரத்த சம்பந்தங்களை கர்த்தர் தொடுகிறார். ஓரி கலபா ஷிக்கிரி பலரபா, உடைய ரத்த சம்பந்தங்கள் கர்த்தரால் தொடப்படுகிறார்கள். ஓரி கரபலரபா, உடைய இருதயங்களை அவர் திருப்புகிறார். ஓரி கலரபா, ராஜாக்களின் இருதயங்களை நீர்க்கால்கள் போல திருப்புகிற தேவன் உன் ரத்த சம்பந்தங்களின் இருதயங்களை திருப்பி கொண்டிருக்கிறார். இயேசு என்று ஒருவர் இருக்கிறார். அவரிடத்தில் போகும்பொழுது சமாதானம் உண்டு, அவரிடத்தில் போகிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசு என்கின்ற தேவனே உண்மையான தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவர்கள் இருதயங்களை திருப்பி கொண்டிருக்கிறார். உன் ரத்த சம்பந்தங்களின் இருதயங்களை அவர் தொடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீக்கிரத்திலே அவர்கள் கர்த்தரண்டையில் வருகிறதை பார்த்து உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த உபவாச ஜபத்தின் வல்லமையை நீ பார்க்க போகிறாய். இந்த உபவாச ஜபத்தின் வல்லமையை நீ பார்க்க போகிறாய். ஓ ரபா ஷக்கோ ரபா லரபா. இந்த உபவாச ஜபத்திலே இனி தீர்க்கதரிசன வார்த்தைகள் வெளிப்பட போகிறது. ஓ ரிகபா ஷக்கோ ரபா ரிகலரபா. திரளான ஜனங்கள் இந்த உபவாச ஜபத்திலே கலந்து கொள்ளுவார்கள். ஓ ரிகலபரபா ஷக்கோ ரபா லரபா. இந்த சபையை நான் நிரப்புவேன். வானத்தின் நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல நான் சபையை நிரப்பும் காலம் வந்து விட்டது. ஓ ரிகலரபா ஷக்கரபா லரபா. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று. இந்த ஜீசஸ் லவ்ஸ் சபை தலைக்கல்லாய் மாறப்போகிறது. இந்த திருவள்ளூர் பட்டணத்திற்கு தலைக்கல்லாக
சபை மாறப் போகிறது. இந்த ஜீசஸ் லவ்ஸ் ஆல் சபையை நான் தலைக்கல்லாய் மாற்றப் போகிறேன். ஓ ரகபா ரிகரபா ரபா ரிகதரபா ஷக்கரபா. இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று. இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று. இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று என்று எல்லோர் கண்களுக்கும் அது ஆச்சரியமாக மாறப்போகிறது. ஓ ரிகபா ஷக்கோ ரிகபா ரபா. உன் புலம்பலை நான் பார்த்தேன், உன் வேதனையை நான் பார்த்தேன், நீர் விட்ட கண்ணீரை நான் பார்த்தேன். ஓ ரிகபா ரபா. நான் கண்டும் காணாதவர் போல் இருப்பேனோ? ரிகபா ஷிக்கரபா. நான் சிங்காசனத்தில் வீற்றிருந்தாலும் உன் இருதயத்திலே குடிக்கொண்டிருக்கிற தேவன் நான் அல்லவோ? ரிகபா ரபா. அன்றைக்கு சாலமோன் மண்டபத்திலே உலாவின தேவன் உன் இருதயத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் அல்லவோ? உன்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் அசட்டை பண்ணுவேன். ஓ ரிகபா ரபா. உன்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் பிள்ளைகளும் உன் பாதப்படியிலே அமர்ந்து உன் வார்த்தையை நான் கேட்க வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ரிகபா ஷக்கோ ரிபா லதோ ரபா ரிகலா ரபா. இந்த பலிபீடத்தில் நின்று பேசுகிற உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உண்மையான தேவன் என்பதை இந்த பட்டண ஜனங்கள் பார்க்கும்படி செய்வேன். உன் பகுதி ஜனங்கள் காணும்படி செய்வேன். ஓ ரிகரபா ரிலி ரிபா ரபா. உன் மீட்பரே உண்மையுள்ள தேவன், நீ ஆராதிக்கிற தேவனே உண்மையுள்ள தேவன் என்பதை உன் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஓ ரிகபா தோரபா ரிலி ரிபா ரிகபா ஷக்கோ ரிபா தோபா லிகரபா ரபா. ஓ ரிகலா ரபா. நீ கலங்காதே, நீ திகையாதே. நானே உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். மகளே, இனி நீ கலங்காதே. மகளே, இனி நீ கலங்காதே. உன் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். உன் வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். என் வேதனை யாருக்கு தெரியும்? ஆண்டவரே, நீங்க என்ன பாக்குறீங்களான்னு நீ கலங்கிற நாட்கள் உண்டு. அதை நான் பார்த்திருக்கிற மகளே, நீ கலங்காத, நீ கலங்காத. உன் பாரத்தை என் மேல வச்சுட்டு நீ அமைதியா போ. உன் பாரத்தை என் மேல வச்சுட்டு நீ அமைதியா போ. நீ பீஸாயிரு. எதை குறித்தும் கலங்காத, எதை குறித்தும் கலங்காத. இது எப்படி நடக்கும், எப்படி ஆகும்னு கலங்காத. உன் பங்கு பாத்திரத்தை நிரப்புகிற தேவன் நான் இருக்கிறேன். எனக்காக வைராகியமா இருக்கிற உன்னை நான் கைவிடுவேனா? உன்னை நான் மறப்பேனா? தாய் தன் பிள்ளையை மறப்பாளோ? தாய் கூட தன் பிள்ளையை மறப்பாள். ஆனால் நான் உன்னை மறக்க மாட்டேன். என்னை நம்பி வந்த உன்னை ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். உன்னை நான் வலது கரத்துல உரைஞ்சு வச்சிருக்கிற மகளே. உன் வலது கையை நான் பிடிச்சிருக்கிறேன். ஒரு நாளும் உன் வலது கையை நான் பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. என் வேதனை யாருக்குமே புரியல ஆண்டவரே. நீ இருதயத்துல கலங்கிட்டு இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீ கலங்கவே கலங்காத, நீ கலங்கவே கலங்காத. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். இதெல்லாம் கர்த்தர் வாயில சொல்லல, வாயில சொல்லல. அவருடைய ஆணி பாய்ந்த கரம் உன் தலையின் மீது அமர்ந்து சொல்லுகிறது. அவருடைய ஆணி பாய்ந்த கரம் உன் தலையில அமர்ந்து கொண்டிருக்கிறது. விசுவாசி, விசுவாசி. இனி நீ பதறி போகாதே, பதறி போகாதே. நான் உன் கூட இருந்து உன்னை நடத்துற காரியங்கள் ரொம்ப பயங்கரமா, மிக பயங்கரமா இருக்க போகுது. உன் கூட இருந்து நான் செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். அற்பமா இருக்குது கவலைப்படாத. நான் உன்னை ஆச்சரியம் உள்ள பிள்ளையாக மாற்ற போகிறேன். அநேகர் அதிசயப்பட்டு உன்னை பார்த்து திகைக்க போறாங்க, வியப்படைய போறாங்க. இது எப்படி நடந்தது, இது எப்படி நடந்ததுன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்க போறாங்க. அப்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். தகப்பனே, ஜனங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும் ஜெபிக்கிறப்பா. பரிசுத்த ஆவியில வரும்போது என் ஜனங்கள் எல்லாம் புதுபேதம் அடைவாங்கப்பா. சீக்கிரத்துல என் ஜனங்கள் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு இந்த சபை முழுவதும் அந்நிய பாஷைகளை, பற்பல பாஷைகளை பேச
பேசி உம்மை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. கடைசி கால எழுப்புதலின் அபிஷேகத்தை இந்த ஜீசஸ் லவ்ஸ் ஆல் சபையில நீர் ஊற்ற போகிறீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் வாயிலே வார்த்தையை வைத்த தேவாதி தேவனுக்கு ராஜாதி ராஜனுக்கு கத்தாதி கத்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையில தேவனே நாம மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே.